இன்றைய திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. பொருள்: உலகில் எல்லா எழுத்துக்களுக்கும் அகரம் முதலானது போல உலகிற்கும் கடவுள் முதல்வனாக உள்ளான். இன்றைய திருக்குறள். கற்றதனால் ஆய பயனென் கொள்வாளறிவன் நற்றால் தொழாஅர் எனின். பொருள்: எவ்வளவு கற்றாலும் அறிவுடையோர் கடவுளின் திருவடிகளை வணங்காவிட்டால் அதனால் என்ன பயன்? இன்றைய திருக்குறள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். பொருள்: மலர்மேல் அமர்ந்திருப்பவனின் திருவடிகளை தழுவினோர் இவ்வுலகில் நீண்ட காலம் வாழ்வர். இன்றைய திருக்குறள். வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. பொருள்: எதையும் வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனின் திருவடிகளை வணங்குவோர்க்கு எந்த நிலையிலும் துன்பம் ஏற்படாது. இன்றைய திருக்குறள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பறிந்தார் மாட்டு. பொருள்: புண்ணியமும் பாபமும் சேரும் இருவினையும் இறைவனை புகழ்ந்து வணங்குவோரிடம் சேராது. இன்றைய திருக்குறள். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொருள்: ஐம்பொறிகளையும் அடக்கிய கடவுளை நினைத்து நெறியில் நிலைத்திருப்போர் நீண்ட நாள் வாழ்வர். இன்றைய திருக்குறள். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பொருள்: தன்னுக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளை புகழ்ந்தவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு மனக்கவலை நீங்காது. இன்றைய திருக்குறள். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. பொருள்: அறத்தின் கடலாகிய கடவுளின் திருவடிகளை பற்றி கொண்டவர்களைத் தவிர பிறவிக் கடலை தாண்டுவது கடினம். இன்றைய திருக்குறள். கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காதலை. பொருள்: என் குணங்களின் ஆதாரனாகிய இறைவனின் திருவடிகளை வணங்காத தலைக்கு உறுப்புகள் இருந்தும் பயன். இன்றைய திருக்குறள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பொருள்: இறைவனின் திருவடிகளை பற்றாதவர் பிறவிக் கடலை தாண்ட முடியாது, பற்றியவர் தாண்டுவர்.